சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ரமேஷ். சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்லை சார், பொங்கல் வருது. ஆமா, பொங்கல் வருது. இந்த 2 கரும்பு இருக்கு, அதை எடுத்துட்டு போங்க. கம்பெனில இருந்து கொடுக்க சொன்னாங்க. அது இல்லை சார், பொங்கலுக்கு ஒரு 3 நாள் லீவு கொடுத்துருக்கிய. அது போக பொங்கலுக்கு 2 நாளைக்கு முன்னாடியும் பொங்கல் முடிஞ்சு ஒரு 2 நாளுக்கு அப்புறமும் லீவு கொடுத்தா மஞ்சள் ரெட்லாம் பார்த்துட்டு பொண்டாட்டி பிள்ளைகளோட இருந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு வரலான்னு இருக்கேன். அதான் சார், ஒரு வாரம் லீவு வேணும் சார். ஒரு வாரம் எதுக்கு? 1 மாசம் எடுத்துக்காங்க. கூட 2-4 கரும்பு எடுத்துக்காங்க. வேலைக்கே வர வேணாம், அப்படியே போயிருங்க. என்ன சார்? என்ன சார்னா, இப்பதான் நம்ம பிபி கம்பெனி வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு 1 வாரம் லீவ் வேணும், 1 மாசம் லீவ் வேணும்னா, அதாவது கம்பெனி 3 நாள் லீவ் விடுது சார். பிபி ஸ்டாஃபா நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? சார், எனக்கு அந்த லீவ் வேணாம் சார், நான் ஃபுல் டைம் இங்க வேலை பாக்குறேன் சார், எனக்கு லீவே இல்லாம வேலை பாக்குறேன், வாரத்துக்கு 90 மணி நேரம் வேலை பார்க்கணும். வேலை பார்த்தாதான் நம்மளும் வளர முடியும், நம்ம கம்பெனியும் வளர முடியும். ஏன்னா 3 நாளுமே பொண்டாட்டி முகத்தை பார்த்துட்டு இருந்துட முடியுமா? அதை மைண்ட்ல வச்சுட்டு வேலை பாருங்க ரமேஷ். நான் நல்லா முடிவு பண்ணிட்டேன் சார். எனக்கு நீங்க லீவே தர வேணாம் சார். 1 நாள் மட்டும் கொடுங்க. நான் வீட்டுக்கு போய் பொங்கல் ஆக்கி வச்சுட்டு பொண்டாட்டி பிள்ளைய பார்த்துட்டு நாளைக்கு வந்து நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். குட். தேங்க்யூ சார். ரமேஷ், ஒரு நிமிஷம். 2 கரும்பு எடுத்துட்டு போங்க கூட. சரி சார், தேங்க்யூ சார். என்ன சுப்பிரமணியம் சார்? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பொங்கலுக்கு 10 நாள் லீவ் கேட்டிருந்தீங்களே? ஆமா சார். இன்னும் ஊருக்கு கிளம்பலையா? இந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுங்க சார். ஓகே. தேங்க்யூ சார். அட வெக்கம் கட்டுறீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளை மாலையா?